ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சிபிஎஸ்இ 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர்ல கண்டென்ட் 2.2 தான் பார்க்க போறோம். இதுல ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு, 4, 5 and 6. இதை மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ணலாம். அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 2.2 பார்த்துக்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லீனியர் பாலினாமியல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. லீனியர் பாலினாமியல் அப்படின்னாலே என்னன்னா பாலினாமியல்ஸ் வித் டிகிரி 1. சரிங்களா, எந்தெந்த பாலினாமியல்ஸ்ல டிகிரி 1 இருக்குது அதுதான் லீனியர் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. The perimeter of a square of side x is 4x, which is a linear polynomial in the variable x ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர்னுடைய சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய பெரிமீட்டர் என்னவா இருக்கும்னா 4 into சைடு அப்படிங்கும்போது 4 into x equal to 4x வரும். இதுல இன்வால்வ் இருக்கக்கூடிய வேரியபிள் பாத்தீங்கன்னா எக்ஸ். இதனுடைய டிகிரி என்னன்னா 1. ஸோ டிகிரி 1 இருக்கக்கூடிய பாலினாமியலுக்கு நம்ம லீனியர் பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ இது லீனியர் பாலினாமியலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வித் சைடு 1 cm, 1.5 cm, 2 cm and 2.5 cm and 3 cm கொடுத்திருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டரோட வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அதனுடைய பெரிமீட்டர் என்ன இருக்குன்னா 4 into 1 4 இருக்கு. இதே சைடு வந்து 1.5 இருந்ததுன்னா அதனுடைய பெரிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா 4 2s are 8 இருக்கும். 2.5 இருந்தது அப்படின்னா 10 சென்டிமீட்டரா இருக்கும். அதே மாதிரி 3 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்ப இதுல நோட் பண்ணி பாருங்க, இதனுடைய சைடு வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதனுடைய பெரிமீட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிடுதுன்னா 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ 0.5 4 டைம்ஸ் சேர்ந்ததுதானே 2 சென்டிமீட்டர். சரிங்களா, ஸோ வந்து அதனுடைய சைடு 0.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய பெரிமீட்டர் 2 சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இதுதான் அதை நெக்ஸ்ட் கொஸ்டினா கேட்டுறாங்க. வாட் வில் ஹேப்பன் டு த பெரிமீட்டர் if the sides increase by 0.5 centimeter? So if the sides increases by 0.5 centimeter, the perimeter increases by 2 centimeter. சரிங்களா, அடுத்த எக்ஸாம்பிள் 5 பாருங்க. ஒரு செஸ் கிளப் இருக்கு, அதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீயா ₹200 சார்ஜ் பண்றாங்க. அது இல்லாம ₹50 ஃபார் எவ்ரி மேட்ச் பிளேடு. நீங்க ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறதுக்கும் 50 பே பண்ணணும். ஜாயினிங் ஃபீஸ் 200ங்கிறது கம்பல்சரி. அது இல்லாம நீங்க ஒவ்வொரு மேட்ச் நீங்க விளையாடுறீங்கனால 50 rupees பே பண்ணணும். ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஒவ்வொரு அமௌண்ட், ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஒரு பிளேயர் வந்து 1 மேட்ச் மட்டும்தான் விளையாடுறாரு அப்படின்னா அவருக்கு 250 rupees அமௌண்ட் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா 200ங்கிறது ஜாயினிங் ஃபீ, 50 rupeesங்கிறது 1 மேட்சுக்கான ஃபீ. ஸோ 250. இன்னொரு பிளேயர் வந்து ஒருவேளை 2 மேட்சஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், 200ங்கிறது ஜாயினிங் ஃபீ, இது 200 பிளஸ் 50. இங்க பாத்தீங்கன்னா 200ங்கிறது ஜாயினிங் ஃபீ பிளஸ் 2 மேட்ச் விளையாடுறதுனால 2 into 50. 250s are 100, 100 plus 200 300 ஆகும். அதே மாதிரிதான் 350க்கு 200ங்கிறது ஜாயினிங் ஃபீ பிளஸ் 3 மேட்சஸ் விளையாடுறதுனால 3 into 15 வரும். அப்போ 350s are 150, 150 plus 200 315 வரும். இதே மாதிரிதான் 4 மேட்சஸ் விளையாண்டா, 5 மேட்சஸ் விளையாண்டா எவ்வளவு வந்து அமௌண்ட் பே பண்ணணுங்கிறது ஒரு டேபர் காலமா கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஜெனரல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா m மேட்சஸ் விளையாடுறாங்க அப்படின்னா 200ங்கிறது ஜாயினிங் ஃபீ, m மேட்சஸ் விளையாடுறாங்கன்னா ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் 50 rupeesங்கிறதுனால அந்த காசு வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். m into 50னா 50m. ஸோ 200 plus 50mங்கிறது இதுக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம். ஸோ இதுல நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளவோ அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணுங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். If m is the number of matches played, the total cost will be ₹200 plus 50m. இதுல 200 plus 50mங்கிறது என்ன பாலினாமியல் நீங்க யோசிச்சு பாருங்களா, லீனியர் பாலினாமியல் தான். ஏன் லீனியர் பாலினாமியல்னா இங்க இருக்கக்கூடிய வேரியபிள் m, அதனுடைய டிகிரி 1. ஸோ டிகிரி 1 இருக்கக்கூடிய பாலினாமியல் லீனியர் பாலினாமியல் தானே. இட்ஸ் லீனியர் பாலினாமியல் வித் வேரியபிள் m. சரிங்களா, ஸோ the amount paid வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா 50 rupees 250, 300, 1 மேட்ச் இன்க்ரீஸ் ஆனா 350, 1 மேட்ச் இன்க்ரீஸ் ஆனா 400ன்னு மேட்ச் அடிஷனல் மேட்ச் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவான 50ஆல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சரிங்களா, இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. if a player paid ₹750, how many matches did he play கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 750னா இதுதானே டோட்டல் காஸ்டுக்கான நம்மளோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது வந்து 750க்கு ஈக்குவல் இருக்கும். ஸோ 200 plus 550m equal to 750 வரும். ஸோ 50m லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு 200 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா 750 minus 200 வரும். அப்போ 50m equal to 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 550 வருது. m வேணும் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் இப்படி 50 இந்த சைடு கொண்டாந்தீங்கன்னா டிவிஷன் ஆகும். 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 11 வருது.
ஸோ ஒருத்தர் 750 rupees பே பண்றாரு அப்படின்னா அவர் எவ்வளவு மேட்சஸ் விளையாண்டுருப்பாருன்னா 11 மேட்சஸ் அவர் விளையாண்டுருப்பாருன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, the difference between the successive values at integers is constant. வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிட்டு போகுது பாத்தீங்களா, அது கான்ஸ்டன்டா தான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அதே மாதிரிதான் இதுலயும் 2 வேல்யூஸ், அது 0.5 தான், இங்க 2 வேல்யூஸ் தான். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 50 தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூவால ஒரு ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல லீனியர் பேட்டர்ன்ஸ் சொல்லலாம். 1, 1.5, 2, 2.5, 3, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி 250, 300, 350 இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூல தானே இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, டிக்ரீஸ் ஆகிறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் பேட்டர்ன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கு, ஒன் வேரியபிள்ல ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்குது. இதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்ப நம்ம அந்த 200 + 50mங்கிறது 50m அப்படிங்கிறது ஒரு லீனியர் பாலினாமியல் 26. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஒரு லீனியர் பாலினாமியலை ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the sum of two numbers is 64. ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு, அதனுடைய அடிஷன் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 64க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 10 more than the otherன்னு ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஒன் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு அதர் நம்பர் என்னவா இருக்கும்னா இதை விட 10 more than சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட 10 அதிகம் சேர்ந்தது தான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ எக்ஸ் கூட 10 பிளஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 10. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், ரெண்டாவது நம்பர் எக்ஸ் பிளஸ் 10 அர்த்தம். இந்த 2 நம்பருடைய சம் தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 64க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இதுல வேரியபிளே பிளஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து 2x. இந்த பிளஸ் 10 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா -10 ஆயிரும். ஸோ 2x = 54 வருது. அப்ப உங்களுக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இந்த சைடு கொண்டாந்தீங்கன்னா டிவிஷன் ஆயிடும். ஸோ எக்ஸ் = 27 வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் இதை விட 10 more than தானே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா இதை விட 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஸோ 27 + 10 எவ்வளோனா 37. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 27, செகண்ட் நம்பர் வந்து 37. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x + 10 = 64 ஒன்னு எழுதுற இல்லையா. 2x + 10 = 64ன்னு இதைத்தான் நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன். இந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்றோம். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னா லீனியர் ஈக்குவேஷன் பேரு. சரிங்களா? இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரியான பாலினாமியலை நம்ம என்னன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா இன்புட் அவுட்புட் ப்ராசஸஸ் கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா இப்ப இந்த ஒரு லீனியர் பாலினாமியல் 2x + 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எக்ஸ் வேல்யூவை நம்ம என்ன வேல்யூ வேணாலும் மாத்தி எடுக்கிறோம். எக்ஸ் வேல்யூ ஒண்ணு கொடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் இதனுடைய மொத்த வேல்யூ மாறி வந்துட்டே இருக்கு. ஃபார் எவ்ரி எக்ஸ் தேர் இஸ் a corresponding value of the polynomial 2x + 3. பாருங்களேன், இப்ப 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2x + 3 ஒரு பாலினாமியல் இருக்கு. இதுல எக்ஸுக்கு பதிலா வந்து when x = 4 பண்ணுங்களா. அப்ப என்ன வரும்? 2 × 4 + 3. இப்போ 2 4s are 8, 8 + 3 11 வருது. இதே வந்து எக்ஸுக்கு வேற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = -6 சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. இப்ப 2 × -6 + 3 வரும். 2 × -6 -12, -12 + 3 -9 ஆன்சர் வருது. சோ நீங்க எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒய் வேல்யூ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே போகுது. சோ இதை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்புட் அவுட்புட் மெஷினை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் சேஞ்ச் ஆயிட்டே போகுது. x = 4 மிஷின் வந்து அதை கால்குலேட் பண்ணி y = 11 கொடுக்குது. இப்போ நீங்க எக்ஸுக்கு -6 நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, அப்ப அவுட்புட் -9 வரும். ஸோ எக்ஸ் வேல்யூ நீங்க மாத்த அதனுடைய அவுட்புட்டும் மாறிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்தா அதுக்கு ஒரு அவுட்புட் வேல்யூ வருது இல்லையா. இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? வேற எக்ஸ்பிரஷன் 2x + 3 இஸ் a function of the variable x. இது ஒரு ஃபங்க்ஷன், இருக்கக்கூடிய வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி இன்னும் நீங்க அடுத்தடுத்த கிரேட்ல 10, 11, 12 கிரேட்ல இன்னும் வந்து நீங்க டீப்பரா படிப்பீங்க.
சரிங்களா? சோ கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூவை நீங்க எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு நீங்க ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் 3 நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம். அதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஒயர் கொடுத்திருந்தாங்க, 20 சென்டிமீட்டர் லென்த்தோட ஒரு ஒயர் கொடுத்திருந்தாங்க. அதை வந்து பெண்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம அதில் ஃபார்ம் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஏன் அப்படின்னா இதுல நம்ம எக்ஸ் வேல்யூ நீங்க கொடுக்க அதனுடைய மொத்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ கேன் யூ இன்டர்பிரட் திஸ் ஆஸ் அன் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். இது வந்து இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. இதையும் நம்ம இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் வேல்யூ ஒன்று கிடைக்கும். எக்ஸுக்கு வேற ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ வேற ஒன்று கிடைக்கும். ஸோ இன்புட் வேல்யூ நீங்க கொடுக்க அவுட்புட் வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு 6னா இதனுடைய வேல்யூ என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸுக்கு பதிலா 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 10 into 6 மைனஸ் 6 ஸ்கொயர்னு வரும் இல்லையா? 10 into 6 60 மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 24னு ஆன்சர் வருது. இப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா 6ன்னு சப்ஸ்டிட் பண்ண இல்லையா? அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலா 7, 8, 3 அந்த மாதிரி வேற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிட்டே போகும். ஸோ இது ஒரு இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2x plus 3ல பாத்தீங்கன்னா வந்து பவர் 1 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய டிகிரி 2, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா நம்ம சொல்றோம் அப்படின்னா இதை வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதை லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இதைய குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 2.2 ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.